नमस्ते पुंडरीकाक्ष नमस्ते विश्वभावना नमस्ते तुलसीकेशवनाथूर्धपूर्वजा मंगलम भगवान् विष्णुः मंगलम मधुसूदनः मंगलम देवकी पुत्रो मंगलम गरुडध्वजः எல்லாரும் வாடி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீமன்னாராயண ஜெய் ஜெய் ஸ்ரீமன்னாராயண கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் இந்த விஷயத்துல யாரும் பேசக்கூடாது நம்ம இன்னைக்கு விசேஷமான ஒரு உற்சவம் திருக்கல்யாண மகோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான உற்சவத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம் நம்ம வருஷம் ஸ்ரீ ஜெயந்தி பர்வ தினத்துல திருக்கல்யாண உற்சவம் பண்றது வழக்கம் ஒரு 3 வருஷமா நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் உற்சவம் வந்து 3 வருஷம் ஆச்சு 3 வருஷமா நம்ம இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் இது 3வது வருஷம் ஸ்ரீ ஜெயந்தி சிம்மமாசே ஸ்திதே பக்ஷே ரோஹிணியாம் அஷ்டமி திதௌ அப்படின்னு சொல்றதாக கிருஷ்ணர் எப்ப பிறந்தார் அப்படின்னா சிம்ம மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணி மாசத்துல அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்துல விசேஷமாக பிறந்தார் எங்க பிறந்தார் கிருஷ்ணர் ஜெயில தான் பிறந்தார் இல்லையா கிருஷ்ணர் பிறந்ததே சங்கடத்துல தான் பிறந்தார் சங்கடம் யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட ஹரணம் பண்றதுக்கு அவரோட வழி இருக்குமா சோ அதனால ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கல்யாண மகோத்சவம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய ஆகமோக்த பிரகாரமாக பகவானுக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் முதலாக நம்ம சங்கல்பம் பண்ணி நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சரி நம்ம உள்ள போய் பகவான் கிட்ட அனுக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சோ நம்ம இங்க என்ன பண்ணாலும் பெருமாள் கிட்ட அனுக்ரம் இல்லாம பண்ண முடியாது இல்லையா சோ நமக்கு ஒரு ஓனர் இருக்காருன்னா அவர் கேட்காம நம்ம பண்ண முடியுமா நமக்கு எல்லாமே ஓனர் தான் பகவான் தானே அவர் கேட்டு அவருக்கே கல்யாணம் பண்ணணும் இல்லையா சோ அதனால அவர்கிட்ட முதல் அனுக்ரம் வாங்கி நம்ம இங்க வந்து சங்கல்பம் பண்ணி இன்னைக்கு என்ன வார நட்சத்திரங்கள் எல்லாமே விண்ணப்பம் பண்ணி விசேஷமாக ஒரு சங்கல்பம் பண்ணோம் சங்கல்பத்துல திருக்கல்யாண மகோத்சவம் பண்ண போறோம் அப்படின்ட்டு பகவானுக்கு திருக்கல்யாணமா நமக்கு எல்லாருமே ஆகும் கல்யாணம் இல்லையா பகவானுக்கு நித்தியம் கல்யாணம் தானே நித்திய யௌவன மூர்த்தி தானே பகவான் கூப்பிடுறாங்க அப்பேற்பட்ட பகவானுக்கு திருக்கல்யாண மகோத்சவம் இவருக்கு திருக்கல்யாணம்னா ஏதோ அவருக்கு சுபமாகும் அப்படின்றது கிடையாது நமக்கு எல்லாருக்குமே சுகமாகணும் அப்படின்னு சொல்லி அவர் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் நம்ம எல்லாரும் சார்பா அதனால இந்த திருக்கல்யாண மகோத்சவத்துல முதலாவதாக விஸ்வக்சேன ஆராதனை அப்படின்னு சொல்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பொதுவா எல்லா சைவ சம்பிரதாயத்திலையும் விநாயகர் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வக்சேன ஆராதனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஆராதனை விஸ்வக்சேனருக்கு சகலவித ஆராதனைகள் சமர்ப்பிச்சப்பட்டு அதுக்கடுத்ததாக நம்ம இந்த பதார்த்த சுத்திகோஸ்கரமாக வாசுதேவ புண்ணியாக வாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியாக வாசனத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணோம் ஏன்னா நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் எங்க வாங்கியிருப்போம் சோ நம்ம எல்லாம் குளிச்சுதானே வந்திருப்போம் டவுட் இல்லையே அதனால எல்லாம் குளிச்சுதான் வந்திருப்போம் இருந்தாலும் நம்ம குளிக்கிறது வந்து நம்மளுடைய தேக சுத்தி மட்டும்தான் நம்ம மேல இருக்கிற ஸ்கின் மட்டும்தான் சுத்திகரணம் ஆகும் மற்றபடி உள்ள இருக்கிற ஆத்ம சுத்தி ஆகுமா இப்ப எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கு சில பேருக்கு பல கவலை உண்டு ஏன்னா இது இப்பதான் மைக் எடுத்திருக்காரு எப்ப நிப்பாட்ட போறாரு சில பேருடைய இது இல்லையா அதனால மனுஷனுடைய மனசு வந்து சஞ்சலமானது ஏன்னா நம்ம பொதுவா குரங்குக்கு ஈக்குவலா நம்ம மனசை கொண்டு போறாங்க ரீசன் என்னன்னா நம்மளுடைய மனசை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம மகான் ஆயிடலாம் ஆனா அப்படி கட்டுப்படுத்துதான் எல்லாரும் முயற்சி பண்றோம் ஆனா முடிய மாட்டேங்குது இல்லையா அதனால அந்த சுத்திகரணம் நம்ம ஆத்ம சுத்திகோஸ்கரமாக நம்ம அந்த புண்ணியாகவாசனம் பண்ணி அந்த தீர்த்தம் நம்ம எல்லாரும் புரோக்ஷனம் பண்ணோம் அதனால இந்த இடம் இந்த ஸ்தலம் எல்லாமே சுத்தியாகும் அதனால நம்மளும் சுத்திகரணம் ஆகும் நம்ம எவ்வளவு குளிச்சாலும் சரி நம்மளுடைய ஒரு ஸ்மெல் போறதுக்காக தான் நம்ம குளிக்கிறோம் தவிர்த்து நிஜமாக குளிக்கிறோம்னா கிடையாது ஏன்னா ஸ்தானங்கள் 7 விதம் சொல்லப்படுது நம்ம பண்ணக்கூடிய ஸ்தானத்துக்கு பேர் என்ன தெரியுமா அதமஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம ஒரு பாத்ரூம்ல நம்ம ஒரு சுடு தண்ணி தானே எல்லாரும் குளிக்கிறோம் சுடு தண்ணி குளிக்க கூடாதுன்னு சாப்பிட்டு சொல்லுது பச்சை தண்ணியில தான் குளிக்கணும்னு சொல்லுது அதனால பச்சை தண்ணியில குளிச்சா நமக்கு ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் ஆனா இன்னைக்கு பச்சை தண்ணியில குளிச்சா ஜுரம் வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம லெவல் கொண்டு போயிட்டோம் அதனால அந்த சுத்திகரணமானது பண்ணி
அதுக்கு அடுத்ததாக ரக்ஷாபந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரக்ஷாபந்தனம், கையில வந்து பகவானுக்கு ரக்ஷாபந்தனம் சமர்ப்பணம் பண்ணோம். எதுக்கு இந்த ரக்ஷாபந்தனம் சமர்ப்பணம் பண்றோம்னா, பூர்வத்துல தசரத மகாராஜன் புத்திரகாமேஸ்வர யாகம் பண்றார். யாகம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு ரக்ஷை, ஏன்னா எதுவுமே ஒரு தீட்டு எல்லாமே அவர்கிட்ட வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனந்தன் சேஷன் வாசகி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்பத்தை ஆவாகனம் பண்ணி தன் கையில கட்டிக்கிட்டார். சோ அதை நம்ம கட்டிக்க முடியுமா? நம்ம பார்த்தா இப்போ ஒருத்தர் இங்க இருக்க மாட்டோம், எல்லாம் ஓடிடுவோம் இல்லையா? அதனால அதுக்கு பதிலாக இந்த ரக்ஷா சூத்திரத்துல நம்ம அது எல்லாமே ஆவாகனம் பண்ணி அதுக்கு விசேஷமான மந்திரங்கள் எல்லாமே சொல்லி நம்ம பகவானுக்கும் ரக்ஷா சமர்ப்பணம் பண்ணோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ரக்ஷாபந்தனம் பண்ணி அதுக்குண்டான ரூல்ஸ் பண்ணி நம்மளால இருக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால அது என்னமோ பகவானுக்கே சமர்ப்பணம் ஆகட்டும்னு சொல்லி நம்மள எல்லாருக்குமே ரக்ஷையா இருக்கணும்னு சொல்லி பிரதிநிதியாக பகவானுக்கே ரக்ஷாபந்தனம் பண்ணோம். அந்த ரக்ஷாபந்தனம் பண்ண பிற்பாடு பகவானுக்கு விசேஷமாக திருவாராதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் ஆவாகனம் பண்ணணும் இல்லையா? இதை கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதுக்கு மறுபடியாக ஆகமத்துல சொல்லப்பட்ட விதத்துல விசேஷமாக ஆராதனம் பண்ணி ஷோடச உபசார பூஜை அப்படின்னு சொல்ற விதத்துல அந்த 16 விதமான பூஜைகள் சமர்ப்பணம் பண்ணோம். அப்படி சமர்ப்பணம் பண்ண பிற்பாடு விசேஷமாக ரக்ஷாபந்தனம் யக்னோபவீத தாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அங்குரார்ப்பணம். ஏன்னா நம்ம திருக்கல்யாண மகோத்சவம் நார்மலா நம்ம பொதுவா வீட்டுல கல்யாணங்கள் பண்ணாவே முளை கட்டுவோம் இல்லையா? ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியே நம்ம முளை கட்டிதான் நம்ம சுபம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வச்சு நம்ம பாலகம் பண்ணி இது எல்லாமே பண்றோம் இல்லையா? அதே போல பகவானுக்கும் அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அங்குரம் அப்படின்னா விதைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த விதைய நல்லபடியாக சுபீட்சமாக வளரணும். சோ இந்த இடம் இங்க இருக்கிற எல்லாருடைய மனசுல இருக்கிற கோரிக்கைகளும் நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க அங்குரார்ப்பணமான சமர்ப்பணம் பண்ணோம். பகவானுக்கு அடுத்ததாக மதுபர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதுக்கு அடுத்ததாக கன்னியாதானம் இத்தியாதிகள் எல்லாமே சமர்ப்பணம் பண்ணப்படும். சோ இது எல்லா கல்யாண உற்சவத்திலையும் நம்ம நிறைய வாட்டி இங்க கல்யாண உற்சவங்கள் நடத்திருக்கோம். சோ இந்த கல்யாண உற்சவத்துல பாகமாக பகவான் யார், தாயார் யார், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சாதானே கல்யாணம் பண்ண முடியும். தெரியல கல்யாணம் பண்ண முடியுமா? நம்ம ஒருத்தருக்கு நார்மலா மனுஷனுக்கு கல்யாணம் பண்றோம்னா எத்தனை விஷயங்கள் பாக்குறோம். முதல்ல என்ன பாக்குறோம்? ஒரு பொண்ணை சேர்றோம்னா முதல்ல என்ன பாக்குறோம்? பொண்ணுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? முதல் பொண்ணு பொண்ணா இருக்கணும் இல்லையா? பொண்ணு அகோரமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே துவம்சமாயிடும். முதல் பொண்ணு பொண்ணாக இருக்கணும். இதுக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது பல விஷயங்கள்ல நம்ம உதாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா பையனுக்கு ஈக்குவலா பொண்ணு சம்பாதிக்கிறா இல்லையா? அதனால பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடுது. நமக்கு எவ்வளவு 50,000 ரூபாய் சம்பளம்னா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார். இவர் அவதாரம் பண்றது மிக பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இவரை வதம் பண்றதுக்காகவே பிறந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 4 யுகங்கள் பிரதானமா சொல்லப்படுது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், நம்ம இருக்கக்கூடிய யுகம் கலியுகம். கிருதயுகம் வந்து ரொம்ப சுலபமா இருக்கு. ஹிரண்யகசிபனை சம்ஹாரம் பண்றதுக்காக நிருசிம்மனாக பகவான் அவதாரம் பண்றார். அப்படி அவதாரம் பண்ணி பிரகலாதனை சம்ரட்சணம் பண்றதுக்காக அவர் எந்த தூண்ல இருந்து காமிக்கிறாரோ அந்த தூண்ல இருந்தே வந்து பகவான் சம்ரட்சணம் பண்றார். ஹிரண்யகசிபனை வதம் பண்றார். பகவான் நிருசிம்மன் வந்து ஒரு முகூர்த்த காலம் மட்டும்தான் இருப்பார். கிருதயுக நம்ம கலியுகத்துக்கு பாத்தீங்கன்னா 4,32,000 வருஷங்கள் ஆயுஷ் சொல்லப்படுது. எத்தனை வருஷங்கள்? 4,32,000 வருஷம் இந்த கலியுகத்துக்கு ஆயுஷா. இதே நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த துவாபர யுகம் கணக்கெடுத்தா அதுக்கு டபலா 8,64,000 வருஷங்கள் அதுக்கு ஆயுஷ் சொல்லப்படுது. நம்ம அதே அதுக்கு முன்னாடி நடந்த திரேதாயுகம் எடுத்தா அதுக்கு டபல் 16 லட்சம் வருது. இதுக்கு கிருதாயுகம் எடுத்தா 33 லட்சத்து சில்லற வருது. இத்தனை வருஷங்கள் ஆயுஷ் இருந்ததா அந்தந்த யுகத்துக்கு. பகவான் கிருதயுகத்துல ரொம்ப கடினமான பரீட்சை பண்றார். பிரகலாதன் வந்து ரொம்ப சின்ன குழந்தை. ஆனா அந்த குழந்தைய அந்த தகப்பனே பகவான் நாமத்து சொன்னதுக்காக, ஏன்னா ஹிரண்யகசிபன் கிருதயுகத்துல ஹிரண்யகசிபன் தான் ராஜாவா இருந்தா. இந்த ஹிரண்யகசிபன் ஹிரண்யாக்ஷன் யாரு அப்படின்னா பகவானுடைய துவாரபாலகர்கள். மகாவிஷ்ணுடைய துவாரபாலகர்கள். இவங்களுக்கு இந்த தண்டனை எதுக்காக வந்ததுன்னா பிரம்மாவுடைய பிரம்ம மானச புத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பெருமாளை சேவிக்க போறாங்களா. சேவிக்க போகும்போது
பகவான் ஏகாந்தத்துல இருக்கார், உங்க உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறார் துவாரபாலகர்கள். அப்படி திறக்கும் போது என்ன ஆயிடும்னா அவளுக்கு கோவம் வந்துருமா. ஏன்னா பிரம்ம மானச புத்திரர்களுக்கு இப்ப என்ட்ரி ஃப்ரீ, எங்க வேணா போலாம் அவரு, அவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ருஷிகளுக்கு சமம் அவ வந்து. அதனால அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, யாருமே உள்ள விடாத காரணத்தினால சாபம் கொடுத்துடுறா. நீங்க வந்து இங்க பகவான் கிட்ட நீங்க கைங்கரியமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாங்க. நீங்க வந்து பூலோகத்துல போய் வசிங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாங்க. அப்படி சாபம் கொடுத்த உடனே சரி இந்த பகவான் கிட்ட இவாளுக்கு திருப்பி புத்தி வந்து திருப்பி பகவான் கிட்டே போறாங்க. பகவான் கிட்ட போய் விண்ணப்பம் பண்றாங்க, சுவாமி நாங்க நீங்க ஏகாந்தத்துல இருந்தீங்க, நாங்க உள்ள வந்து உங்களை இவாளை பார்க்கவில்லை, எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டா, உங்க கிட்ட இருந்து எங்களை பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆயிடும், சரி பகவான் சொல்றார், நீங்க எனக்கு எதிரியாக இருந்தா 3 ஜென்மா எடுத்தா போறோம், எனக்கு நண்பனாக இருந்தா என் கூடயே இருந்து நீங்க கைங்கரியம் பண்ணோம்னா 7 ஜென்மா எடுக்கணும்னு சொல்றாங்க. இல்ல சுவாமி 7 ஜென்மால எங்களால பிரிஞ்சு வாழ முடியாது, 3 ஜென்மம் போறோம் அப்படின்னு சொல்லி கிருத்தயுகத்துல இரண்யாக்ஷனாக அவதாரம் பண்றார் அந்த துவாரபாலர்கள். அப்படி அவதாரம் பண்ணி இரண்யாக்ஷன் முதல் சம்ஹாரமாவா, ஹிரண்யகசிபன் பிரகலாதன் சம்ரட்சணம் பண்றதுக்காக நிருசிம்மனாக வந்து ஒரு முகூர்த்த காலம் மட்டும்தான், 45 நிமிஷம் மட்டும்தான் நிருசிம்மனுடைய அவதாரமே. ஆனா நம்ம எப்ப நடந்தது கிருத்தயுகம் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோமே, ஒரு முகூர்த்த காலத்துல உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஸ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம். நிருசிம்மம் அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொன்னாலே சத்ருக்களுக்கெல்லாம் பயம் வருமா. நமக்கு யாருக்காவது பகவானை பார்த்தா ஏதோ அகோரமா தெரியுமா, நிருசிம்மனை பார்த்தா தெரியுமா? அப்படி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாம் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிருசிம்மன் வந்து ரொம்ப சாத்வீகமான மூர்த்தி, அழகிய சிங்கரன் கூப்பிடுறாங்க. மத்த எந்த பகவானுக்கும் அந்த நாமம் கிடையாது. அழகா இருப்பார் நிருசிம்மன். நாலாம் முருக ரூபத்துல பிரகலாதனுடைய இரண்யகசிபனுடைய பிரார்த்தனையே வேற மாதிரி இருக்கும். அவருடைய தபசக்தி அந்த அளவுக்கு. ஏன்னா அவருக்கு உயிர் இருக்கிறதுல ஒரு பொருளையும் உயிர் போகக்கூடாது, உயிர் இல்லாத பொருளையும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விசித்திரமான வேண்டுதல். காலையில போகக்கூடாது, ராத்திரி போகக்கூடாது, பூமி மேல போகக்கூடாது, இந்த மாதிரி பல விசித்திரமான வேண்டுதல் எல்லாம் வச்சிருப்பார். இதுல சம்ஹாரம் பண்றது மிக கஷ்டம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். பகவான் நினைச்சாருன்னா எப்படி வேணா மாத்துவார், அது யாரு கையிலும் கிடையாது. இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், நாளைக்கு என்ன ஆவான்னு யாரும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இன்னைக்கு நான் அப்படின்னு நம்ம அகம்பாவத்தோட நம்ம எல்லாமே சொல்லலாம். ஆனா நாளைக்கு நான் அப்படின்னு சொல்றதுக்கு இருந்தாலே சொல்ல முடியும், இல்லைன்னா நம்மளால சொல்ல முடியுமா? அதனால அவங்க கூட அது போல பண்ணதுனால ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. இது போல நிருசிம்ம அவதாரம் ரொம்ப விசேஷமானது. அதுக்கு அடுத்த வரக்கூடிய திரேதாயுகத்துல ராமருடைய அவதாரம். ராமர் பிறந்ததே ராஜா, சக்கரவர்த்தி ராஜா இல்லையா. இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம்னா, இந்த வருஷம் ராமர் வந்துட்டார் அவர் ராஜ்யத்துக்கு. நம்ம எப்பயோ சொல்றோம் ராமராஜ்யமாக நம்ம நாடு மாறணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ராமருக்கே ஒரு இடம் இல்லாம இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 450-500 வருஷங்கள் ராமர் பிறந்த இடத்தே ராமருக்கு இடம் கிடையாது. நம்ம அதுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு வாதம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த வாட்டி ராமரே வந்துட்டார் சுயம். ராமராஜ்யம் எப்ப வரணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஓட்டு போட்டா ராமராஜ்யமா ராவண ராஜ்யமா அப்படின்றது நமக்கு அதுக்கு மேலதான் தெரியும். அதனால ராமன் பிறந்ததே சக்கரவர்த்தி திருமகன். அதனால அந்த ராமர் சின்ன வயசுலேயே நல்லபடியா வளர்றார். அவருக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது. ராஜானாவே எல்லாம் இருக்கும் இல்லையா. இவர் எப்படி வர்றாருன்னா, தசரத மகாராஜன் புத்திர காமேஸ்வர யாகம் பண்ணி பாயசான்ன புயல். ஏன்னா ராமன் வந்து பாயசம்னா ரொம்ப பிடிக்குமா ராமனுக்கு. ஏன்னா பூர்ணாவத்திலிருந்து பாயசம் வந்ததா. அப்படி பாயசம் வரும்போது தசரதன் எடுத்து அவ எல்லாருக்கும் கொடுக்கும்போது முதலாக ராமன் ஆவிர்வகிக்கிறார். அதுக்கடுத்ததான் லட்சுமணன், பரதன், சத்ருக்னு இவங்க எல்லாம் அவதாரம் பண்ணி ராமன் வந்து சக்கரவர்த்தி. தசரதனுக்கு ராமனை பார்த்தா ரொம்ப பிரியமா. ஏன்னா தசரதன் வந்து அந்த அளவு, ராமன் வந்து அந்த அளவுக்கு தேஜஸ்வியா, சூரிய வம்சம் இல்லையா, இக்ஷ்வாகு வம்சம் அப்படின்னு சொல்றாங்க ராமனுடைய வம்சம். சூரியனுடைய ஆராதிக்கர். சூரியன் எப்படி இருப்பார்? ஏன்னா இப்ப எப்படி இருக்கு வெளிச்சம், நம்ம லைட்டே இல்லை இல்லையா, பிரகாசமா இருக்கோமா, நம்ம எல்லாரும் மூஞ்சி தெரியிருப்பாங்க. இதே லைட் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடும். அதனால அந்த அளவுக்கு அவருடைய ஆஜானுபாகு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகு அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர
விநாசகரம் நமாமி அப்படின்னு சொல்றாங்க. ராமர் அஜானுபாகுவா இருந்தார். ராமாயணம் சொல்றது 22 அடி இருந்தாரா ராமர். அவன் எப்படி இருப்பார்? கிருஷ்ணருடைய கொள்ளு தாத்தா தேவபீட மகாராஜன் அப்படின்னு சொல்றவர். கிருஷ்ணருடைய தாத்தா சூரசேன மகாராஜன். சொல்லுங்க யாரு? கிருஷ்ணருடைய கோத்திரம் கார்கேஜச கோத்திரம். இந்த கோத்திரங்கள் வந்து ஆகம விதி பிரகாரம் மாறிட்டே இருக்கும். மான்சராத்திர ஆகமம் படி கார்கேஜச கோத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வைகானச ஆகமங்கள் இருந்தா அதுலயும் மாறும். அதனால கார்கேஜச கோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்துல கிருஷ்ணர் ஆவிர்பவிச்சிருக்கார். கிருஷ்ணருடைய அப்பா வசுதேவன் இல்லையா? இப்ப சொல்லுங்க, கிருஷ்ணருடைய கொள்ளு தாத்தா யாரு? தேவபீட. தேவசேனா அது யாருமே தெரியல. தேவசேனா படத்துல வருமே. தேவபீட மகாராஜன் இல்லையா? கிருஷ்ணருடைய தாத்தா சூரசேன மகாராஜன். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? இப்ப சொல்லுங்க, கிருஷ்ணருடைய தாத்தா யாரு? கிருஷ்ணருடைய கொள்ளு தாத்தா, கிருஷ்ணருடைய அப்பா. எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? யாரெல்லாம் கிருஷ்ணர் பக்கம் ஒருத்தர் கை எடுக்கலையே. தாயார் பக்கம் ருக்மிணி சத்யபாமா பக்கம் கை ரொம்ப லட்சுமி தான் பணம் தரணும். தாயார் பக்கம் யாரெல்லாம் இல்லையோ அவளுக்கு எல்லாம் பணம் கம்மி தான். என்ன வரும் இல்லையா? இப்ப அடுத்தது ருக்மிணி தாயாருடைய கோத்திரம். இவருடைய கோத்திரம் பார்த்தா காஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்துல தாயார் ஆவிர்பவிச்சிருக்கா. ருக்மிணி தாயாருடைய கொள்ளு தாத்தா யார் தெரியுமா? மகாபோஜராஜன். யார் சொல்லுங்க? மகாபோஜராஜன் அப்படின்னு சொல்றவர். இவருடைய தாயாருடைய தாத்தா யாருன்னா போஜராஜன். சொல்லுங்க, கொள்ளு தாத்தா யாரு? சிரிக்கிறீங்களே பாவம், தாத்தா பேர் சொன்னாலே சிரிக்கிறீங்க. இப்ப பேரெல்லாம் நாய்க்கு இருக்கிற பேரா இருக்கிற மனுஷனுக்கு அது சிரிப்பு வரல. இதுல வந்து சம்ஸ்கிருதத்துல விசேஷமான பேர்கள் எல்லாம் வச்சிருக்கா. இதுல சிரிப்பு வருது நமக்கு. தாயார் ருக்மிணி தாயாருடைய அப்பா போஜராஜன், பீஷ்மக மகாராஜன். கிருஷ்ணர் தாயார் ருக்மிணி தாயாருடைய அப்பா பீஷ்மக மகாராஜன். இப்ப சொல்லுங்க, ருக்மிணி தாயாருடைய கோத்திரம் என்ன? காஷ்யபச கோத்திரம். அவருடைய கொள்ளு தாத்தா தாத்தா கிருஷ்ணருடைய தாத்தா. கிருஷ்ணருடைய தாத்தா யாரு? திருக்கல்யாணத்துக்கு வந்தா இதெல்லாம் தெளிவா கத்துக்குவாங்கோ. கேட்டு போட்டு சாப்பிடுறோம் எல்லாரும் சரியா? பிரசாதம் கிடைக்காம போயிடும். எல்லாம் தெரிஞ்சாதான் திருக்கல்யாணத்துக்கு வரணும். அடுத்ததாக சத்யபாமா. சத்யபாமாவுடைய கோத்திரம் ஆங்கீரச கோத்திரம். என்ன கோத்திரம்? இவருடைய கொள்ளு தாத்தா பேர் பாத்தீங்கன்னா அனாமித்ர மகாராஜன். சொல்லுங்க, அனாமித்ர மகாராஜன். சத்தத்தை காணுமே. இவருடைய தாத்தா நிம்ன மகாராஜன். நிம்ன. இவருடைய அப்பா சத்ராஜன் மகாராஜன். சொல்லுங்க, சத்யபாமா தாயாருடைய அப்பா யாரு? தாத்தா கொள்ளு தாத்தா அனமித்ரா. இப்படி இருக்கா? அதனால இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அவங்க தாத்தா பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க, கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் மிக அவசியம். அதுக்கு அடுத்ததாக பெருமாளுடைய எல்லா தாத்தா பாட்டி எல்லாரும் பேரும் தெரிஞ்சுக்கோங்க சரியா? இப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விசேஷமாக கார்கேய கோத்திரத்துல ஆவிர்பவிச்சிருக்கார். அப்படி ஆவிர்பவிச்சிருக்க கிருஷ்ணருக்கு ருக்மிணியை கொடுத்து நம்ம விவாகம் பண்ண போறோம். ருக்மிணி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா இது ஒரு விசித்திரமான கல்யாணம். நாம இன்னைக்கு லவ் மேரேஜ் வந்து பெருசா சொல்லப்படல. ஆனா கிருஷ்ணர் அப்பயே லவ் மேரேஜ் பண்ணார். அதான் கிருஷ்ணருக்கு சாமர்த்தியம். கிருஷ்ணருக்கு 16,000 கோபிகா ஸ்ரீகள் சொல்றாங்க. 16,000 பேர் கல்யாணம் பண்ணிக்கல. ராமாவதாரத்துல ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கார் கிருஷ்ணர். ராமர் வந்து ஏகபதி பிரதன். கிருஷ்ண ஏதாவது அவர் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது
சீத்தை படவை இப்படி பட்டம்தான் போய் திருப்பி குளிச்சுட்டு வந்து சந்தியாவதனம் பண்ணுவார். அந்த அளவுக்கு மடி ஆச்சாரம். கிருஷ்ணர் எல்லாம் அப்படி கிடையாது. அவர் என்ன பட்டாலும் சரி, அவர் குளிக்கவே மாட்டார். அவர் 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 எல்லாமே அனுஷ்டானங்கள் எல்லாமே பண்ணுவார். அவர் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க மாட்டார். அவர் தர்மத்தை சம்ரட்சணம் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கோ அந்த வழிகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுவார். ராமன் அப்படி கிடையாது. அவர் கோடி இப்படி போட்டோம்னா அப்படிதான் போகணும். ஸ்ட்ரைட்ல நகர்ந்து கூட போக மாட்டார். கிருஷ்ணர் அப்படி இப்படி போகணும்னா அதுக்கு ஷார்ட்கட் எப்படி இருக்குது அதான் தேடி போவார். அதனால விசேஷமாக இந்த திருக்கல்யாண மகோத்சவத்துல கிருஷ்ணருக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ கிருஷ்ணர் பக்கம் எல்லாம் யாராவது கேளோ உங்க எல்லாருமே சொல்லணும். ஏன் ருக்மிணி தாயார் கொடுத்து கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணணும், அவசியமா இருக்கு கல்யாணம் பண்றது சொல்லுங்க. கிருஷ்ணர் வந்து திருடனாச்சே, வெண்ண திருடிட்டு போயிடுவார், எதுவுமே விட மாட்டார், திருடிட்டு போயிட்டே இருப்பார். அப்ப ஏற்பட்ட கிருஷ்ணருக்கு நம்ம விவாகம் பண்ணா நம்ம தாயார நல்லா பார்த்துப்பாரா? நல்லா பார்த்துப்பாரா? நம்பிக்கை இருக்கா? பசிக்குதா? அதனாலதான் சீக்கிரமா சொல்றீங்க போல. அதனால ருக்மிணி தாயாருடைய விவாகம் எப்படி நடந்தோம்னா, ருக்மிணிக்கு பீஷ்மக மகாராஜனுக்கு மொத்தம் 6 குழந்தைங்களா. அதுல வந்து 5 பேர் ருக்மாங்கதன், ருக்மி, ருக்மகேசன், ருக்மி. ருக்மா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல கோல்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ருக்மம் ருக்மி அப்படின்னு பேரா. ருக்மகேசன் இன்னைக்கு ஒரு கட்டிங் பண்ணுவா இல்லையா, கலர் கலரா, அப்ப அப்படியே இருந்ததா அந்த காலத்துலயும். கோல்டு கலர்ல முடி வச்சுனால அதனால ருக்மகேசன் அப்படின்ற அவருக்கு பேர். இன்னொருத்தருக்கு ருக்ம பாபு, கோல்டுல பாபு இருந்ததா அவருக்கு. அப்படி கடைசியில 6வதா பிறந்தவள் நம்ம ருக்மிணி தாயார், ருக்மிணி அப்படின்ற பேர். ருக்மிணினா தங்கம். நம்ம இன்னைக்கு சின்ன குழந்தைய தங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம தாயாரே தங்கம் தான் ஆச்சா. அப்படி இந்த தாயாருக்கு நம்ம விசேஷமாக திருக்கல்யாணம் பண்ண போறோம். என்னன்னா இவங்க அண்ணன் தம்பி 5 பேர் என்ன சேர்த்து பண்ணிடுவாங்கன்னா, சிசுபாலனுக்கு கொடுத்து ருக்மிணி தாயாரை கொடுத்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது ருக்மிணி கொஞ்சம் கூட பிடிக்காது, கல்யாணமே பிடிக்காது. அப்படி பிடிக்காத காரணத்துக்கு என்ன ஆயிடுத்து, கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவருக்கு விருப்பமா. எப்படி சொல்லணும் கிருஷ்ணருக்கு, யாராவது தூது வேணுமே. அதனால ஒரு பிராமணன் வந்து அவங்களுடைய பூர்வத்துல பிராமணருக்கு ஒரு சேவை பண்ணுவாங்க. மகாராணிகள் எல்லாமே சேர்ந்து அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லா சுஷ்ணும் சேவை பண்ணி அவர்கிட்ட ஏதாவது வரம் கேட்பாங்க. அப்படி ஒரு பிராமணன் போகும்பொழுது அந்த ருக்மிணி தாயார் பாத பிரக்ஷாலம் காலை அலம்பிட்டு இருந்தா அவர் காலில் போடுற ஜலத்தோட கண்ணில் வர்ற ஜலம் தான் அதிகமா இருந்ததா. அதனால ருக்மிணி கேட்கிறா அந்த பிராமணன், எதுக்குமா அழுற அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லம்மா எனக்கு வந்து இல்ல சுவாமி, நான் வந்து கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஆனா எனக்கு அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் சேர்த்து சிசுபாலனை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கா. அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி நான் என்ன பண்ணணும் சொல்லுன்னு கேட்கும் போது, இந்த விஷயத்தை கிருஷ்ணருக்கு சொல்லிடுங்கன்னு சொல்ற. கிருஷ்ணர் அவர் நிச்சயம் எவ்வளவு ரெடியா இருப்பார். நீங்க யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னா போறோம் உடனே காணி கட்டிடுவார் இல்லையா. அதனால நீங்கிட்ட எடுத்துட்டு போய் கிருஷ்ணர் கிட்ட ஒரு 7 ஸ்லோகத்துல ருக்மிணி தாயார் சொல்றா. அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே எடுத்து போய் கிருஷ்ணர் கிட்ட சமர்ப்பணம் பண்றா. கிருஷ்ணர் அதை பார்த்ததே நேரம் வந்துட்டார், அர்ஜுனனை கூப்பிட்டார். வந்த உடனே அவர் ஒண்ணுமே பேசல, ருக்மிணி வரா, கையை பிடிச்சி வெளியே வந்துடுவார். முதல் லவ் மேரேஜ் எங்க நடந்தது? முதல் லவ் லெட்டர் யார் எழுந்தா? ருக்மிணி தான் எழுதியிருக்கா இல்லையா. முதல் லவ் லெட்டர் ருக்மிணி எழுதியிருக்கா கிருஷ்ணருக்காக. கிருஷ்ணரை ஏத்துட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். அப்படி இவருடைய கல்யாணம் விசேஷமாக நடந்தது. அந்த கல்யாணம் தான் நாம இப்ப பண்ண போறோம். அதனால சத்யபாமாவை பத்தி நம்ம அதிகமா சத்யபாமா கல்யாணங்கள் எங்கேயும் நடக்கிறது கிடையாது. நம்ம ருக்மிணி கல்யாணம் பண்ணும் பொழுதே சத்யபாமாவுக்கு நம்ம மாங்கல்ய தாரணம் பண்றோம். அந்த சத்யபாமாவா கூட, ஏன்னா இவங்க 2 பேர்ல நம்மளால ஒரு கல்யாணம் பண்ணியே வாழ முடியல. கிருஷ்ணருக்கு 8 கல்யாணங்கள், அஷ்டபாரியா சமேதமாக கிருஷ்ணர் இருப்பார். 8 கல்யாணங்கள் நடந்தது கிருஷ்ணருக்கு. ராமாயண காலத்துல அவரை இவங்க எல்லாமே ராமரை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. விஸ்வாமித்ரன், அது போல சுக்ரீவன், இவங்க எல்லாமே ஒரு வாட்டியாவது ராமரை கட்டி பிடிக்க கூடாதா அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்றாங்களா. இப்படி பல பேர், பல ருஷிகள், பல பக்தர்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்றதுனால கிருஷ்ணாவதாரத்தை அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்படி பண்ணும்போது இவங்க எல்லாமே கோபிகா ஸ்ரீகளா மாறி கிருஷ்ணர்கிட்ட போய் ஆலிங்கனம் பண்ணி அவர்கிட்ட இதெல்லாம் பண்றதுனால அவருக்கு வந்து 16 லட்சம் பேர் கோபிகா ஸ்ரீகள் இருக்கிறதாக இவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கல.
இவங்க விருப்பப்பட்டிருக்காங்க அவரை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணருக்கு 8 கல்யாணம் தான் ஆயிருக்கு லீகலா, சரியா? அதனால இப்ப அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நம்ம விசேஷமாக இப்ப வந்து நிச்சயதார்த்தமானது இந்த கோத்திர பிரவரம் மூலியமாக பகவான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பெருமாளுக்கு இந்த ஒரு சுப சமயத்துல ஒரு ஸ்வீட் பாத பிரக்ஷாலனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். இப்ப முடிஞ்சா உங்களுக்கு கூட அது கிடைக்கும். சில பேருக்கு இருந்தாலும் அது கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ கடைசியில பிரசாத மூலியமாக அதுல எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எல்லாமே வரும். அதனால பகவானுக்கு இப்போ மது பக்கம் சமர்ப்பணம் பண்ணி பாத பிரக்ஷாலனம் பெருமாளுக்கு திருவடி. ஏன்னா பெருமாளுடைய பாதம் முதல் யார் அடம்புறாங்களா? பிரம்மா, சாட்சாத் பிரம்மா, பிரம்மமான சமுத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பிரம்மா பெருமாள் நாபி மண்டலத்திலிருந்து அவர் வகிச்சார். அப்பேற்பட்ட பிரம்மா இந்த முதல் வந்து பெருமாளுக்கு திருவடி சுத்தி பண்ணுவார். அப்பேற்பட்ட பிரம்மா வழங்கின திருவடி அன்னமாச்சாரிய விசேஷமான சங்கீர்த்தத்துல பிரம்ம கடிகின பாதமும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுடைய திருவடிக்கு பாத பிரக்ஷாலம் சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் இப்ப நடைபெறுது. பக்தி ஸ்ரத்தையோட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
वीर्यस्य श्रीमदादि नारायणस्य शक्त्या प्रियमाणस्य महादेवमध्ये परिभ्रमणमानानाम् अनेककोटि ब्रह्माण्डानामेकरमे प्रकृति महदाङ्कारः आकाशवायुवक्तिः प्रतिभ्य सप्तऋषे प्राप्तते ओम अंगरंगवदलवदलवदलवदलवदलवदल महागण पाताल सत्यलोकानाम् उपगतले परलोक परलोक महर्लोक जनालोक तमोलोक सत्यलोकानि सत्यलोकान् उपरितले भागे महानारायण परिराजराजे सहस्रवना मंडल मंडिते एकवामन कुमुदां भाजादान पुष्पदान सार्वोम सुप्रदीकाख्य अष्टरिक्तानि शुण्डादण्डोत्तम्भीते लोकारोगादवलयते लवणेशुस्वागरप्रदेशकीर सुखादकारणवे परिवर्ते भूप्लक्षाकुशक्रौञ्च शाकशाल्माल्यमुष्काद्य सप्तद्वीपैरावृते अमरावते सोमते अम्भावते रेवते शुद्धवते साध्यवते गान्धर्ववते लगावते प्रभृति पुण्यपत्तने प्रकाशते इंद्राग्नियमने अष्टरिक्पालकैपालितेः ओम मंगबंध जलंग काश्मीर गांबोज समीर गौराष्ट्र महाराष्ट्र भगदबालवने पालदोड़ गांजालगौड़ मलयाळ सिंहळत्र विडत्राविड कर्नाटक कराड बानाड पांडवलिंद हंगवोड उदाहरणपोज कुरुगर गांधार विदर्भ हृदय बाट्लिक बर्भदकेत कोशल कुंदर किराद योगेन्द्रेन्द्र इंद्र वत्सभद्र बाट्ला गाड़ी वैद सूर्यवान भूमिवाले कालिदे गंगा गौतमी निर्मला भैरव नर्मदा पुण्यदे विष्णु विराजते समयो मध्यरेखायाः भूप्रविष्ठा भूमिपतिस्य वाक्यं सहस्रेण मूर्तिविस्तारस्य गंगा गौतमी सर्वदा नर्मदा सरस्वती चित्तवेणी बाहुदा भीमने गंगभद्रा रेणुका बलाबहारिणी कावेरी प्रतमाला दाम्रपर्णा विशाखा कौशिकी गंडकी विचित्रता वेणा विचित्ता प्रबलादासनी सर्वेश्वरो बाबा गुजावली बलबली जगदोजा पुण्यजा बलिदाचरेका पुण्यजी पवित्रदे अयोध्या मथुरा माया काशी कांची अवंतिका अमरीद्वारपति प्रबल पुण्यपत्तके विराजते रामोदमस्य नागरेण गंधर्वजाय लार्या किरावणसी अनुष्ठिते प्रत्येकं नवसहस्रयागने विस्तारते भारत कुंभयाव रुद्रात्मके वरद वंदहान गौतमानामकर भगंड पंडिते तन्नग विद्या चंबकावलिकार होलको देवदार काचिरण्यायुते महागणारहागारे पंचहत्कोण विस्तीर्ण भूमंडले लक्षेत्र विस्तीर्ण जम्बूद्वीपे सुमेश रेवकुल हिमाचलानां हेरद कुंभलेश अभिषेक दक्षिणे हेरंद प्रयातोत्तरे सहस्रयात्र विस्तृते वरदवर्षे वरदगण्डे प्रजापतिक्षेत्रे कर्मभुवो अयोध्या काशीपुर क्षेत्र गया प्रयाग गांधी श्रीरंग श्रीवेंकटाचलादि पुण्यक्षेत्रे ही गंगा गौरवदेवरादि पुण्यदेवी चतुरादिने समभूमध्यरेखाय भूप्रविष्टा चतुर्दिनस्य वाक्यं च सहस्रेण मूर्तिविस्तारस्य मेधार्जकृतभागे श्री भूभुजावल्लिका विश्लेषणाक्रान्तदिनस्त्रान्तरत्रावलीराञ्जनस्य श्रीमदादिनारायणस्य नामधरोत विराजमानस्य सकलेत्पत्तिहेतोर ब्रह्मणायुक्तस्य भूगुपलस्य पुनरस्मिन् वर्तमानेन व्यावहारिकरान्द्रमानेन मध्ये श्री क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतो सिंहमासे कृष्णपक्षे अष्टम्यां भवनवम्यां रोहिणी नक्षत्र पर्वदिन प्रयुक्तायां विशेषिताः श्रीजयन्ती पर्वदिन प्रयुक्तायां दिव्यतिरुक्कल्याण महोत्सवाङ्घकर्मणि कन्याधान महाधानमहं करिष्ये कन्यां कनक सम्पन्नां कनकाभरणेर्युतां दास्यामिष्टरे दुर्भवत्तयागे दुगीषजा விசேஷமாக கன்னியாதானம் எல்லா தானத்துக்கும் மிக சிறந்த தானமாக கன்னியாதானம் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு கன்னியா தானம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் சாஸ்திரம் சொல்லுது. ஒரு மனுஷனாக பிறந்தா சந்தானம் இருக்கணும், அந்த சந்தானத்துல ஒரு பெண் குழந்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது கஷ்டப்படுவா, பெண் குழந்தை கல்யாணம் பண்ண முடியாத கஷ்டப்பட்டு இருப்பா இல்லையா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் மாங்கல்யம் வாங்கி கொடுத்தோம், இல்ல அந்த கல்யாண செலவு நம்ம ஏற்றுக்கிட்டோம், கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணும். சரியா பண்றோமா? அப்படி இந்த கன்னியாதானம் பண்றதுனால தசபூர்வேஷாம் தசாபரேஷாம் நமக்கு முன்னாடி 10 தலைமுறை நம்மளோட சேர்த்து 21 தலைமுறைக்கு மோட்ச பிராப்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால இந்த கன்னியாதானம் வந்து ரொம்ப விசேஷம். அது நம்ம பகவானுக்கு நம்ம திருக்கல்யாண மகோத்சவத்துல கன்னியாதானம் பண்றது நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா எல்லாராலையும் இந்த திருக்கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது அந்த எண்ணமே வராது, அது அசாத்தியம்.
அதனால அப்பேற்பட்ட திருக்கல்யாண மகோத்சவத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு விசேஷமாக தாயார் மூலியமாக அவங்க தாயார் பக்கத்திலிருந்து பகவானுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறா. எப்படி என்ன சொல்லி கன்னியாதானம் பண்றான்னா, கன்யாம் கனக சம்பன்னா. இந்த கன்னியா எப்படி வந்திருக்காங்களா ருக்மிணி தாயார, கனக சம்பன்னா. கனகம் அப்படின்னா ஸ்வர்ணம், தங்கம். தங்கம் ஆபரணம் போல வளர்த்து வச்சிருக்காளா. கனக ஆபரணை பூஷிதம். கனக ஆபரணம் எல்லாம் போட்டா எப்படி ஒரு அழகா நகைக்கடை இருக்குமோ அப்படி தாயார் ஜொலிக்கிறா. ஜொலிக்கிறாளா தாயார்? ஜொலிக்கிறாளா? இப்போ நமக்கு திருக்கல்யாணம் பகவானுன்னா நாமளும் ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். நமக்கா தாயாருக்கா அப்படின்னு தெரியாது. பொதுவா இப்ப கல்யாணங்கள்லயே கல்யாணம் பொண்ணோட அம்மா நிறைய மேக்கப் போட்டிருக்கோம். கல்யாணம் பொண்ணோட அம்மா இல்லையா, கன்ஃபியூஸ் ஆயிடும். கல்யாணத்துக்கு மறுநாள் பார்த்தா அவங்க 2 பேரும் வெளியானம் தெரிய மாட்டான். அந்த அளவுக்கு முகத்துல ஏதோ பூசிட்டு இருப்பான். அதுக்கு சகல திரவியங்களும் வருது. அதுக்கு ஒரு பேக்கப் எல்லாமே பண்ணி இப்படி பண்ணி நம்ம இந்து சனாதன சம்பிரதாயத்துக்கே நம்ம ஒரு ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப கன்னியாதானம் பண்ண போறா. உங்க எல்லாருடைய சமீட்சத்துல பிரதிநிதியாக அவர் நின்று கன்னியாதானம் பண்ண போறாங்க. சோ உங்களுக்கு எல்லாமே யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கோ, யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லாம இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே இந்த கன்னியாதானம் மூலியமாக இதை தரிசனம் பண்றதுனால விசேஷமாக எல்லாருக்கும் அந்த பகவான் அனுகிரகம் பண்ணி கன்னியாதானம் பண்றதுனால உங்களுக்கு எல்லாருமே யாருக்கெல்லாம் விவாகம் ஆகலையோ, குழந்தைலையோ எல்லாருக்கும் அந்த பகவான் கல்யாணம் ஆகிற மாதிரி நல்ல சந்தானங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணி இப்ப கன்னியாதானம் பண்ண போறாங்க இந்த தம்பதிகள். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த மகாலட்சுமி தாயார் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சகலவாத்யம் கன்யாம் நம்ம இந்த மந்திரம் பிரதிஜ்ஞை பண்ணி நம்ம சொல்றோம். தர்மேச்சா அர்த்தேச்சா காமியேச்சா மோக்ஷேச்சா நாதி சராமி அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். ஸோ அதே போல பகவான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, தர்மம் அர்த்தம் காமம். காமம் அப்படின்னாவே நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளுக்கு காமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இது எல்லாமே சுபீட்சமா எல்லாருக்கும் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி விசேஷமாக கன்னியாதானம் பூர்த்தி பண்ணப்பட்டிருக்கு. இது கன்னியாதானமான பிற்பாடு கன்னியாதான சமயத்துல பகவானுக்கு வரதட்சணை கொடுக்கணும் இல்லையா? எத்தனை பேர் டவுரி வாங்குறீங்க? டவுரி வாங்காம கல்யாணம் நடக்கிறதா? இன்டைரக்டா நடக்குது. முன்னாடியே மண்டபத்துல தரமாட்டா, முன்னாடியே வாங்கிடுறா. இல்ல பொண்ணு வீட்டாருக்கு சொல்லுவா கல்யாணம் கிராண்டா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவே போயிடும், டவுரி எல்லாமே சேர்த்து வந்துடும். அதனால பகவானுக்கு இப்போ 4 விதமான தானங்கள் பண்ணணுமா. ஒண்ணு கோதானம், பூதானம், சுவர்ணதானம், இன்னொன்னு சாலக்கிராம தானம். இந்த 4 தானங்களும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அந்த 4 தானம் சமர்ப்பணம் பண்ண பிற்பாடு மேற்கொண்டு பகவானுடைய மாங்கல்ய தாரணம் இத்தியாதிகள் எல்லாமே நடக்கும். அதனால இந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லி தருவோம். எல்லாரும் சொல்லுவோம். முதல்ல கோதானம், எல்லாம் கோதானம் அது தட்சிணம். ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்றெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க. கவாம் எல்லாம் சொல்லணும். கவாம் அங்கேஷு திஷ்டந்தி வனானி சதுர்தசா தஸ்மாதஸ்மாதேன அபசாந்திம் பிரயச்சாமே சத்யபாவ சமேதா கோபால स्वामिनः तिरुकल्याण कर्मणि कन्यादान
முகூர்த்த அடுத்த பூதானம் ரைட். கோதானம் உங்க எல்லாருக்குமே ஏன்னா நம்ம கோதானம் பண்றது ரொம்ப விசேஷம். கோதானம் பண்றதுனால நமக்கு கடைசி நேரத்துல நம்மளுடைய தேக சஞ்சாரம் பண்ணும் பொழுது விசேஷமாக ஒரு நதி வைத்தரணி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதி சஞ்சாரம் நடக்குமா. யமலோகத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு நதி வைத்தரணி நதி அப்படின்ட்டு. இப்போ இந்த வைத்தரணி நதி கோதானம் அப்படின்ட்டு ஒரு ரசம் இருக்கு. இப்போ இந்த வைத்தரணி நதி கோதானம் இருக்கு அவங்க சந்ததிகள் இங்க பண்ணணும். பண்ணாம விட்டா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வைத்தரணி நதி நார்மலா நம்ம நதியில என்ன இருக்கும் தண்ணி தான் இருக்கும் இல்லையா. ஆனா அந்த நதியில் அந்த வைத்தரணியில தண்ணி இருக்காதா. மலமூத்திரங்கள் எதெல்லாம் நம்ம பக்கத்துக்கு நகர்ந்து போறோமோ அதெல்லாம் அந்த வைத்தரணி நதிக்குள்ள இருக்குமா. அந்த ஆத்மா அந்த இது சஞ்சாரம் பண்ணா ரொம்ப கஷ்டம், போகவே முடியாது, யமலோகத்துக்கு வழிவிடாது அது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கீழே சந்ததிகள் 13 நாள் சாத்த கர்மா பண்றா. 13 நாள் சாத்த கர்மா பண்ணும் பொழுது அந்த ஷோடச தானம் 16 தானங்கள் பண்றா. அந்த 16 தானத்துல ஒன்னானது கோதானம். இந்த கோதானம் சமர்ப்பணம் பண்ணா வாழை புடிச்சு தானம் பண்றான். கவாமங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா எஸ்யாதஸ்வ பிரதானேன அதசாந்திம் பிரயஷ்டமே அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லி வாழை புடிச்சு தானம் பண்றா. அந்த வாழை போய் அந்த ஆத்மாக்கு வைத்தரணி நதியில அந்த பசுமாடு கொடுக்கணும். அதை புடிச்சு ஆத்ம சஞ்சாரம் பண்ணி யமலோகத்துக்கு போய் அவனுடைய பாவ புண்ணியாதிகளை படி அவனுக்கு நரகமோ மோட்சமோ கிடைக்குமா. அதனால இந்த கோதானம் பண்ண பலன் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அடுத்ததாக பூதானம். நம்ம வாழ்க்கையில நம்மளால முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கோதானம் பண்ணணும். பூதானம் பண்ணணும். முடியலன்னா பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் பிராமண முக்கியமா பண்ணணும்னு இருக்கு, தப்பா எடுக்கக்கூடாது. எல்லாமே பிராமணனுக்கு தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஏன் பிராமணனுக்கு வரணும் அப்படின்னா அவன் மட்டும்தான் 3 வேளையும் சந்தியாவனம் பண்றான். அது அந்த வாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா சாப்பிட்டு ஜீரணம் பண்றதுக்கு சக்தி இருந்தாலே சாப்பிட முடியும், இல்லைன்னா வாங்க முடியுமா நம்மளால. அதனால எதுக்கு அந்த பிராமணனுக்கு தான் தானம் பண்ணணும்னா அவன் தான் இந்த சந்தியாவந்தனங்கள் இத்தியாதிகள் எல்லாமே பண்றான். பண்ணி உபாசனங்கள் இத்தியாதிகள் எல்லாமே பண்றதுனால அவனுக்கு அந்த சக்தி உண்டு, அது தாங்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால நாளைக்கு எல்லாருமே புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள், தசமி வரும் நாளைக்கு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகலாம் எல்லாரும் பிராமணர்கள் பேர் எல்லாருக்குமே ஒரு சைட்டு தானமா கொடுத்து பூதானம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதனால பூதானத்துக்கு உண்டான மந்திரத்தை இப்ப எல்லாரும் சொல்லி தருவாங்க, சொல்லுங்க. சர்வசஸ்ய ஆஶ்ரயः பூமிः வராஹேன சமுத்ருதா யஸ்மாத் தஸ்யாஹ பிரதானேன அதசாந்திம் பிரயச்சமே ஸ்வாமினः திருக்கல்யாண மஹோத்சவ சமயே பூதானார்த்தம் பூதானம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை வரணும், இல்லாதவங்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி வரணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக சுவர்ண தானம், இரண்ய தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இது கொண்ட இரண்ய தானம் சுவர்ணம், தங்கம் ரொம்ப விலை கம்மியா தான் இருக்கும் இல்லையா. தங்கம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பைத்தியம் இல்லையா. சாஸ்திரம் சொல்லுது தங்கம் மார்புக்கு கீழே போடக்கூடாதுன்னு. நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி நம்ம காலுக்கு கொலுசா போடுறோம், மெட்டி தங்கத்திலேயே போடுறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அதனால அது பண்றது ரொம்ப தப்பு. அப்படி ஏதாவது எக்ஸஸா உங்ககிட்ட அவ்வளோ தங்கம் இருக்குன்னா கோவில்ல தானம் பண்ணலாம், பகவானுக்கு ஆபரணம் போடலாம், பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. பகவானுக்கு எங்க வேணா போடலாம், அது ஒன்றும் தோஷம் கிடையாது. நமக்கு ஒரு சில லிமிட்ஸ் இருக்கு, அங்க வரைக்கும் தான் கோல்டு போடணும் அப்படின்ட்டு இருக்கு. சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்ட்டு இருக்கு. மனசு கிட்ட வரைக்கும் மட்டும்தான் கோல்டு போடக்கூடிய அங்கீகாரம் எல்லாருக்கும் உண்டு.
நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி கிலோ கணக்குல நான் நிறைய வீடியோல பார்க்கிறோம், கிலோ கணக்குல நகை போட்டிருப்பான். அது நகையா இல்ல சங்கிலியா புரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு நகை வெயிட்டா இருக்கும். ஸோ அதனால சுவர்ண தானம் நீங்க எல்லாரும் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுவர்ண தானம், சுவர்ணம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே தங்கம் கிடைக்கட்டும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தங்கம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இப்போ அதுக்குண்டான மந்திரம் சொல்றோம். எல்லாரும் சொல்லுங்க. ஹிரண்யாத் கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் அனந்த புண்ணியா பலதம் அதசாந்திம் பிரயச்சமே கல்யாண மகோத்சவ சமயே ஏவம் ஹிரண்யதானம் துப்யமஹம் பிரததே நமமா சுவர்ணதானம் ஆன பிற்பாடு சாலக்கிராம தானம், இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். நிறைய பேர் யாரும் சாலிக்கிராம ஆராதனை பண்ணுவாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்க கையிலேயே கோயில நிறைய கொடுத்துருக்கா. நான் வரும்போது 5 சாலிக்கிராமம் இருந்தது, இன்னைக்கு கோயில 16 சாலிக்கிராமம் ஆயிடுச்சு. சாலிக்கிராம ஆராதனை ரொம்ப விசேஷம். இந்த சாலக்கிராமம் நம்ம ஆராதனை பண்ணோம்னா நமக்கு ஒரு தனி யோக்கியதா இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். அப்படி நம்ம சாலிக்கிராம ஆராதனை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்மளுடைய வாழ்க்கையா மாறிடும். அந்த அளவுக்கு விசேஷமான சாலக்கிராமம். ஸோ அந்த சாலக்கிராம தானம் இப்போ அதுக்குண்டான மந்திரத்தை சொல்றோம். எல்லாரும் சொல்லுங்க. சாலக்கிராமக்ரே எல்லாருக்கும் சால கிராம தானம் பண்ணக்கூடிய சக்தி வரணும்னு சொல்லி பகவான பிரார்த்தனை பண்ணி இப்ப சால கிராம தானம் இந்த 4 தானங்களும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி எத்கிஞ்சிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தட்சணை சமர்ப்பணம் பண்ணி பகவானுக்கு அந்த 4 தானம் பண்ணக்கூடிய மொத்த பலனும் உங்களுக்கும் வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்ககிட்ட அந்த கூட கொண்டு வருவா. எத்கிஞ்சிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சுவர்ணம் ரஜதம் எல்லாமே போட்டு அதுக்கு மனஸ்திருப்தியாக பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம். உங்ககிட்ட எல்லாரும் கூட வரும், அந்த தட்சணை சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் வந்து
शतध्वजाम् चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः त्वां महावः जातवेदो लक्ष्मीर्मनमघामिनीः तस्यां हिरण्यं विद्धे गङ्गामश्वं पुरुषानहौ अश्वपूर्वां प्रणमत्याम् अस्तिनाहारं प्रभोदिनी श्रियं देवीमवक्वये श्रीर्माहादेवी जुषतां तां सोमसिधां हिरण्यप्राकारामार्द्राञ्चलं तीं दृप्तां तत्पयन्तीम् अस्मे स्थितां तत्प्रबन्धां तामिवक्वये श्रियं चन्द्रां प्रभासां यशसाज्वलन्तीं श्रियं लोके देवजुष्टामधारा तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मेणस्य तां त्वां वृणे आदित्यवर्णे तपसा च जाता वनस्पतिस्तव वृक्षादबिल्वः तस्य फलानि तपसानुजन्तमायान्तरायाश्च भाग्या लक्ष्मीः उपैतुमां देवसतकीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतास्मिराष्ट्रेऽस्मिन् कीर्तिवृद्धिं दधातु मे शुक्तिपाशाबलां ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभूतमसमृद्धिं च सर्वां निर्णयनिग्रहात् गन्धद्वारान्तराधरिषा नित्यपुष्टाङ्गरीषणे ईश्वरी सर्वभूतानां तामिवावक्वये श्रियं मनसः काममातोतुं वाचस्तत्यमसेमहे शुभोरां रवान्नः समय श्रेश्रयतां निजः कर्धमेन प्रजा भूता मयि सम्भव कर्धमा श्रियं वासय मे कुले मातरं भक्तमालिने आपसृजन्त स्निग्धानि चिक्लेदवसमे गृहे निजदेवीं मातरं श्रियं वासय मे कुले आर्द्रां पुष्करणीं पुष्टिं पिङ्गलां पद्ममालिनी चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेद ममावः तां महावः जातवेद लक्ष्मीमनपगामिनी यस्यां हिरण्यं प्रभूतं गावो दास्यो स्वाहा इन्द्रेयं पुरुषानः ॐ पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मधरायताक्षे विश्वप्रिये विष्णुमनानुकूले त्वत्पादपद्मं मयि सन्निधत्स्व श्रीराजश्रिय आनिर्याय श्रियं मया च चतुर्भ्यो दधात् श्रियं वसारा अमृतत्वमायं भवन्ति सत्यस्य मुदामितत्येन श्रियवेवैनं दच्छ्रियामा दधाति सन्ततमृतामभिकृतं सन्धत्तं सन्धीयते प्रदयाभजभिः एवं वेद महादेवेव विद्महे विष्णुपत्नीषु धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकलसौभाग्यं देहि देहि श्रीं ह्रीं श्रीं जगत्प्रभेत्ते श्रीमहालक्ष्मी नमः आगच्छागच्छेत्याभात्या प्रणामा स्वागता प्रतिमा सन्निधि सन्निरोधा नामक्षमुद्रा प्रदर्शा हृदयाय नमः जगते स्वाहा शिखाये हृदय गवयाय हन्नेत्राभ्यां हृदय अस्त्राय पटे स्वामिनः पद्ममुद्रा प्रदर्शयेत् ध्यायामि ध्यानं समर्पयामि उल्लासपल्लविदपाणिन्यत्तलोके निर्वाहकोरकिलने निगडाक्षलीला श्रीरङ्गहर्म्यदल मङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषी श्रियमाश्रयामः ध्यायामि ध्यानं समर्पयामि आवाहयामि आसनं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि पाद्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि श्रीवत्सायै नमः वनमालायै नमः योगमायायै नमः वैष्णव्यै नमः विमलायै नमः सृष्टियै नमः उत्कर्षण्यै नमः प्रज्ञायै नमः सत्यायै नमः ऐशान्यै नमः अनगम्भायै नमः पितामत्यै नमः व्याप्त्यै नमः कान्त्यै नमः तृप्त्यै नमः श्रद्धायै नमः विद्यायै नमः जयायै नमः श्रीमहालक्ष्मी नमः नानाविधपरिमलपत्रपुष्पाकृतपूजां समर्पयामि सुपरिमल धूपमाग्रापयामि वाद्य मानस संचर रे
लक्ष्मीपदेन्द्रयुगतां स्मरामि श्रीलग्ने सावधान नमोऽस्ते सावधान श्रीलक्ष्मीनारायण ध्यान सावधान श्रीकान्ताकुजकुम्भकुङ्कुममलैरं गम्भोरुडानामिने पूर्वादार्यगदम्बने विदवद श्रीपाञ्चरात्रागवः भक्तोत्सेनविभीषणश्च हनुमान् श्रीवैरदेयादयः पायान्ना भगवान् पुराणपुरुषः सदा मङ्गलो सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान श्रीलक्ष्मीनारायण ध्यान श्रीलक्ष्मी कमलानजामसुमती रामा जगद्रक्षणे कल्याणी सकलेश्वरी हरिणा भाग्यानुसन्धासिनी शोभाङ्गी विमलेश्वरी विमलिने नारायणे श्रीसते पारायण भगवान् पुराणपुरुषः कुर्यात् सदा मङ्गलो सावधान सुमुहूर्ते सावधान श्रीलक्ष्मीनारायण ध्यान नित्यं नित्यमहोत्सवं मासञ्जपक्षोत्सवं पायान्न भगवान् पुराणपुरुषः कुर्यात् सदा मङ्गलो सावधान सुमुहूर्ते सावधान श्रीलक्ष्मी सावधान विश्वच्चरविमीयश्च हनुमान् श्रीवैरदेयादयः भक्तैर्भागवतोत्तमैर्विधिनस्तमुस्तूयमानस्तवे पायान्न भगवान् पुराणपुरुषः कुर्यात् सदा मङ्गलो सुलग्ने सावधान मुहूर्ते सावधान श्रीलक्ष्मीनारायण ध्यान रामो यादवनाय गोपरसक श्रीकृष्णकल्क्यात्मयः भक्तानां परिपालनाय देवो जगद्रक्षकः पायान्न भगवान् पुराणपुरुषः कुर्यात् सदा मङ्गलो सावधान मुहूर्ते सावधान श्रीलक्ष्मी सावधान श्रीपाञ्चरात्रागवः शास्त्राणापदितैः समस्तबलदैः श्रीवैष्णवे शाश्वतः भक्तैर्भागवतोत्तमैर्विधिनौ संसेव्यमानस्तदा पायान्न भगवान् पुराणपुरुषः कुर्यात् सदा मङ्गलो सावधान मुहूर्ते सावधान लक्ष्मीनारायण ध्यान स्वस्तिष्ठादिशास्त्राणां देवदैवत्यानां महावन्दोकूर्मयद्गवराजय पृथिवीरां समस्तमङ्गलालङ्कृतस्य सकलकल्याणलक्ष्मीवराहरभक्तस्थलस्य भोगीन्द्रभोगिदेवस्य श्रीमदगलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य तत्त्वातीताय இப்ப முதல்ல மாத்தினாலே கல்யாணம் ஆன மாதிரி தான் கிடக்கு இல்லையா? இல்ல இன்னும் பாஸ்டா போயிருக்கு. சைன் போட்டாலே கல்யாணம் ஆன மாதிரி தான். அதனால திருமாங்கல்யம் நம்ம மாங்கல்யம் சொல்லும்போது எல்லாரும் ஒரு மந்திரம் சொல்லிதான் எல்லாரும் மாங்கல்யம் தாரணம் பண்ணியிருப்போம். மாங்கல்யம் பாஸ்டா இருக்கு. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்தானுசுபகே துவம் ஜீவசரதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பெருமாளுக்கு திருக்கல்யாண சமயத்துல மாங்கல்ய தாரணத்துக்கு ஒரு தனி மந்திரம் உண்டு. மாங்கல்யம் தந்துனானேன லோக ரக்ஷண ஹேதுனா கண்டே பக்தானாம் மங்களம் குரு. இந்த பகவானுக்கு திருக்கல்யாணம் பண்றதுனால பக்தர்களுக்கு எல்லாமே மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி பகவான் ஆசீர்வாதம் பண்றார்.
ஸோ எல்லாரும் யாரெல்லாம் சுமங்கலி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பகவான் இந்த திருக்கல்யாணத்துக்கு யாரெல்லாம் உதவி பண்ணிருக்கீங்களோ ஆகதாக அநாகதாக அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்திருக்காங்களோ யார் வரலையோ எல்லாருக்கும் சகா லோகக்ஷேமம் லோகம் சுபீக்ஷமா இருக்கணும், தர்ம மார்க்கத்துல லோகம் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இப்போ தாயாருடைய திருக்களத்துல திருமாங்கல்ய தாரணமானது நடக்க போறது. பக்தி ஸ்ரத்தையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க வேண்டுதல் எல்லாமே பரிபூர்ணமாக நிறைவேறணும்னு சொல்லி விசேஷமாக இந்த வாட்டி புதுசா மாங்கல்யம் நம்ம அத்திவதியை சேர்ந்த ஸ்ரீவித்யா அப்படின்னு அவங்க தம்பதிகள் விசேஷமாக தாயாருக்கு புதுசா மாங்கல்ய தாரணம் பண்ணியிருக்கா. ஸோ அந்த மாங்கல்யம் அவங்களுடைய பொண்ணுக்கு கூட அது சீக்கிரமாக நல்ல வரம் அமைஞ்சு பெருமாள் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி விசேஷமாக இப்ப மாங்கல்ய தாரணம் நடக்க போறது. பக்தி ஸ்ரத்தையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் த்ருவந்தே ராஜாவரணா த்ருவந்தேவோ ப்ரஹஸ்பதே த்ருவந்த இந்திரஷ்டாக்னிஷ்ட ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம் த்ருவம் த்ருவேண ஹவிஷா தஸ்மை தேவாய த்ருவண்ண அயம் ச பிரம்மணஸ்பதிः லக்ஷ்மீ ரமண பருந்தா